பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. செல்வி, நீதான் கடையில் இருக்கியா? என் கடையில் நான் தானே இருப்பேன். அட, எப்போவாச்சும் உங்க மச்சான் இருப்பாரே, அதனால கேட்டேன். அது சரி, அத்தி பூத்தாப்புல எண்ணெய் காய்ச்சல் தான் கடைக்கு வருவார். அவருக்கு தான் கழனி வேலையே சரியாக இருக்கே. அது சரி, உனக்கு என்ன வேணும்? ஒரு பொருள் 2 பொருள்னு வாங்காம மூட்டையை கட்டிக்கிட்டு போகிற அளவுக்கு பொருட்களை வாங்கு. அவ்வளவு தொலைவில் இருந்து என் கடையை தேடி வந்திருக்கியே. தரமான பொருளை தேடி எவ்வளவு தொலைவு வேணாலும் போவாளே இந்த வள்ளி. இப்போ என்ன வாங்குறதுக்கு ஏன் கடையை தேடி வந்திருக்க? எங்க கோழிகளுக்கு கடலை புண்ணாக்கு வேணும் செல்வி. உங்க செக்குல ஆட்டின எண்ணெயும் அருமையா இருக்கு. எண்ணெயை எடுத்த பிறகு கிடைக்கிற புண்ணாக்க சாப்பிட்றதால கோழிகளும் நல்ல ஆரோக்கியமா இருக்கு. புண்ணாக்கு இருக்குல்ல? இருக்கு, இதோ எடுத்து தாரேன் வள்ளி. நம்ம சரோஜாவை கொஞ்ச நாள் முந்தி தான் பார்த்தேன். அப்படியா? நான் சரோஜாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா தானே இருக்கா? கடலை போட்டதுல போன வட்டம் போல இந்த வட்டம் மகசூல் இல்லைன்னு குறைப்பட்டுக்கிட்டா. அப்படியா? ஏன், என்ன ரகம் போட்டாங்களா? அதை கேட்கலையே செல்வி. நீங்க என்ன ரகம் போடுறீங்கன்னு சொல்லு, அதை சரோஜாக்கு சொல்லிடுறேன். கண்டிப்பா சொல்றேன் வள்ளி. நல்ல மகசூல் எடுக்க சரியான ரகமா தேர்வு செய்யணும். புது புது ரகங்கள் கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் பூச்சி நோய்களை தாங்கி வளரக்கூடியதாகவும் நிறைஞ்ச மகசூல் தரக்கூடியதாகவும் தான் இப்போ கிடைக்குதே. அப்படின்னா புது ரகங்களோட முக்கியத்துவத்தை சரோஜா தெரிஞ்சுக்கணுமோ? ஆமாம், அது ரொம்ப அவசியம். அப்பதான் நாம் சரியான ரகத்தை தேர்வு செய்ய வசதியாக இருக்கும். வாஸ்தவம் தான். இங்கே பக்கத்தில் இருக்கிற வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இதை பற்றி நமக்கு தேவையான எல்லா விவரங்களையும் எடுத்து சொல்லி தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. நீயும் உங்க மச்சானும் இது போல விவரங்களை கேட்க தவற மாட்டீங்களே. வள்ளி, திரூர் நெல்லாராய்ச்சி மற்றும் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க எண்ணெய் வித்து பயிர்களின் முக்கியத்துவமும் உயர் விளைச்சல் ரகங்களும் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுப்போம். இந்தியா பார்த்தோம்னா உலக நாடுகளில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் 4வது இடத்துல இருக்குது. நம்ம உலக அளவில் பரப்பில் ஒரு 21% இருக்குது. மேலும் உற்பத்தியில் ஒரு 10% நம்மளோட இந்தியாவில் எண்ணெய் வித்து பயிர்கள் உற்பத்தி பண்ணப்படுது. இந்தியாவில் அதிக அளவில் பார்த்தோம்னா 4 மாநிலங்கள், குறிப்பாக ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் அதிக அளவில் நம்மளோட எண்ணெய் வித்து பயிர்கள் பயிர் செய்யப்படுகிறது. இந்தியாவோட மொத்த எண்ணெய் வித்து பயிர்களோட பரப்பளவு பார்த்தோம்னா 30 மில்லியன் ஹெக்டரில் பயிர் செய்யப்படுகிறது. உற்பத்தி 41 மில்லியன் டன்களாக இருக்கிறது. உற்பத்தி திறன், அதாவது ஒரு ஹெக்டருக்கு 1368 கிலோ நம்மளோட மகசூல் திறன் இருக்குது. நம்ம முக்கியமான பயிர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 9 முக்கியமான பயிர்கள் இருக்குது. அதில் அதிக அளவில் நிலக்கடலை, அதுக்கப்புறம் சோயாபீன், கடுகு, காட்டுக்கடுகு, அதாவது ரேப்சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக சூரியகாந்தி, எள்ளு, சாஃப்ளார் அப்படிங்கிற ஒரு பயிர், அதுக்கப்புறம் நைஜர், அடுத்ததாக ஆமணக்கு பயிர். இது எல்லாம் முக்கிய பயிர்களாக இந்தியாவில் பயிர் செய்யப்பட்டு வருகிறது. இந்த எண்ணெய் வித்து பயிர்கள் நம்மளுடைய மொத்த நிலப்பரப்பில் 13% பயிர் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு 3% நம்மளோட எண்ணெய் வித்து பயிர்களோட பங்கு இருக்குது. நம்ம இவ்வளோ உற்பத்தி பண்ணாலும் நம்மளுடைய உள்நாட்டு தேவை அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம அதிக அளவில் நம்ம எண்ணெய் வித்து பயிர்களை இறக்குமதி பண்ணுறோம். இப்போ நம்மளுடைய சமையல் எண்ணெயோட தேவை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 மில்லியன் டன்களாக இருக்குது. ஆனால் நம்மளோட உற்பத்தி 13.67 மில்லியன் டன்கள் தான் இருக்குது.
அப்போ நம்ம வந்து இறக்குமதி ஒரு 12 மில்லியன் டன்கள் வரைக்கும் நம்ம இறக்குமதி பண்ணுற நிலைமையில் இருக்கோம். அதனால் நம்ம உற்பத்தி திறனை பெருக்கணும், மேலும் பரப்பளவையும் நம்ம கூட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா மொத்தமாக ஒரு 4 லட்சம் ஹெக்டரில் வந்து எண்ணெய் வித்து பயிர்கள் பயிர் செய்யப்படுகிறது. உற்பத்தி திறன் பார்த்தோம்னா 9.17 லட்சம் டன்களாக இருக்குது. உற்பத்தி திறன் 2287 கிலோ இருக்குது ஒரு ஹெக்டருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரைன்னு 4 முக்கிய எண்ணெய் வித்து பயிர்கள் பயிர் செய்யப்படுகிறது. அதில் நிலக்கடலை, அடுத்ததாக எள்ளு, அடுத்த சூரியகாந்தி மற்றும் ஆமணக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பரப்பளவில் பயிர் செய்யப்படுகிறது. இதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வடகிழக்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் அதிகமாக வந்து எண்ணெய் வித்து பயிர்கள் பயிர் செய்யப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா திருவண்ணாமலை தான் அதிகமான அளவு பரப்பளவு நிலக்கடலையில், அடுத்ததாக சேலம், நாமக்கல், ஈரோடு, தருமபுரி, பெரம்பலூர், விழுப்புரம் மற்றும் கடலூர் இந்த மாவட்டங்கள் அதிகமாக பயிர் செய்யப்பட்டு வருகிறது. நிலக்கடலை தான் முக்கிய பிரதான பயிர். இது பார்த்தோம்னா 3.2 லட்சம் ஹெக்டர் பயிர் செய்யப்பட்டு 8.7 லட்சம் டன்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்திய அளவில் இருக்கிற உற்பத்தி திறன் அதிகமாக இருக்குது. 2694 கிலோ ஒரு ஹெக்டர் அளவுக்கு நம்ம உற்பத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க விவசாயிகள். திருவண்ணாமலை மாவட்டம் அதிக அளவில் வந்து நிலக்கடலை பரப்பளவு இருக்குது. உற்பத்தி திறனும் அந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வேலூர் மாவட்டம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் மற்றும் சேலம் இதில் அதிகமான நிலக்கடலை பயிர் செய்யப்பட்டு வருகிறது. அடுத்ததாக எள், இதில் பார்த்தோம்னா 60,400 ஹெக்டர் பரப்பு நம்ம தமிழ்நாட்டில். உற்பத்தி திறன் வந்து 478 கிலோ தான் ஒரு ஹெக்டருக்கு. உற்பத்தி அளவு பார்த்திங்கன்னா 28,900 டன்கள் வந்து எள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்ததாக சூரியகாந்தி 6,800 ஹெக்டர் தான் பரப்பு, ஒரு 6,000 டன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இறுதியாக பார்த்தோம்னா நம்ம ஆமணக்கு ஒரு 5,200 ஹெக்டர் அளவுக்கு பயிர் செய்யப்பட்டு 1,600 டன்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. இது குறிப்பாக அந்த ஆமணக்கு வந்து சேலம், நாமக்கல், ஈரோடு, தருமபுரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் மட்டும் பயிர் செய்யப்படுகிறது. அதே மாதிரி எள்ளு பார்த்தோம்னா அதிக அளவில் ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் பயிர் செய்யப்படுகிறது. இப்போ வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து நிறைய திட்டங்கள் வந்து உற்பத்தி திறனை பெருக்கிறதுக்காகவும் பரப்பளவை கூட்டதுக்காக திட்டங்கள் வந்து கடந்த சில வருடங்களாக பண்ணிகிட்ருக்காங்க. அதில் முக்கியமானது நம்மளுடைய தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம், அதாவது நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பயிர்களுக்கு இருக்குது. எண்ணெய் வித்துக்களுக்குன்னு ஒரு தனியான இயக்கம் ஆரம்பித்து நிறைய இடங்களில் வந்து விதைகள் மற்ற இடுபொருட்கள் உற்பத்தி திறனை பெருக்கிறதுக்கான தொழில்நுட்பங்கள் எல்லாமே வந்து விவசாயிகளுக்கு வந்து இலவசமாக வழங்கி அவங்களோட பரப்பு மற்றும் உற்பத்தி திறனை பெருக்கிறதுக்கு கடந்த சில வருடங்கள் நல்ல முயற்சிகள் போயிட்டுருக்கு. இன்னொரு முக்கிய திட்டம் சீட் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது விதை மையங்கள். இது வந்து அங்கங்கே நம்மளுடைய வேளாண்மை அறிவு நிலையங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் வந்து இந்த சீட் ஹப் அப்படின்னு சொல்லி விதை மையங்கள் அழைக்கப்பட்டு நிறைய உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வந்து வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக தொகுப்பு செயல் விளக்கங்கள். இதை வந்து நம்ம எண்ணெய் வித்து பயிர்களில் குறிப்பாக நிலக்கடலையில் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பயிர் வகை பயிர்கள்லையும் இந்த தொகுப்பு செயல் விளக்கங்கள் நடைபெற்றிருக்கு. இதுலேயும் நல்ல ஒரு விவசாயிகளுக்கு தரமான விதைகள் இடுபொருட்களை வழங்கி நல்ல ஒரு உற்பத்தி திறனை பெருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த திட்டத்தில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நெல் தரிசிலையுமே வந்து பயிர் வகைகள் பண்ணுவோம். அதே மாதிரி எண்ணெய் வித்துக்களும் நெல் தரிசில் எப்படி வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான திட்டம் டார்கெட்டட் ரைஸ் ஃபேலோ ஏரியா அப்படிங்கிற திட்டத்திலையும் வந்து நம்மளுடைய எண்ணெய் வித்துக்களை பெருக்கிறதுலையும் ஒரு திட்டமாக வந்து அரசாங்கம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இந்த செயல் விளக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேவிகே அப்படிங்கிற வேளாண்மை அறிவு நிலையங்கள் மற்றும் நம்மளுடைய வேளாண்மை துறை மூலமாக செயல்படுத்தப்பட்டு அனைத்து இடங்களிலும் நடைபெற்று வருகிறது. இப்போ நம்ம வந்து நிலக்கடலையில் உயர் விளைச்சல் தர ரகங்கள் பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனங்கிற இடத்துல வந்து எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது. அங்கிருந்து வர ரகங்கள் எல்லாமே டிஎம்பி அப்படின்னு சொல்லுவோம். 2018ஆம் ஆண்டு டிஎம்பி 14 அப்படிங்கிற ரகம் வெளியிடப்பட்டது. இது ஒரு குறைந்த வயதுடைய ஒரு ரகம், 95லேருந்து 100 நாட்கள் வயதுடையது. இப்போ நம்ம மாநிலத்தில் நிறைய இடங்களில் ரொம்ப சிறப்பாக அந்த ரகம் பயிரிடப்பட்டு நல்ல மகசூல் திறன் கொடுத்துட்டு வருது. இது பார்த்தோம்னா மகசூல் ஒரு ஹெக்டருக்கு கரீஃபில் பார்த்தீங்கன்னா 2120 கிலோவும், ரபி பருவத்தில் 2290 கிலோ வரைக்கும் ஹெக்டருக்கு மகசூல் கொடுக்கக்கூடியது. இது வந்து நம்ம நிலக்கடலையில் அதிகமாக தாக்கக்கூடிய துருநோய், ரஸ்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இலைப்புள்ளி, அதில் 2 இருக்குது. நம்ம டிக்கா லீவ் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். ஏர்லி அண்ட் லேட்டு, அந்த 2 நோய்க்குமே மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ரகமாக இருக்கிறது. மேலும் இதன் உடைப்புத்திறன் அப்படின்னு பார்த்தோம்னா 70% உடைப்புத்திறன். அதுக்கப்புறம் எண்ணெய் சதவீதம் வந்து ஒரு 45% வரைக்கும் இருக்குது. காய்கள் பார்த்திங்கன்னா ஒரு 100 காய்க்கு 92 காய்கள் வந்து நல்ல முதிர்ச்சி அடைந்து நல்ல பருப்புகளாக இருக்கிறதுனால நல்ல மகசூல் கிடைக்குது. மேலும் 100 பருப்புகளின் எடை வந்து பார்த்தோம்னா 38 கிராம் கொண்டதாக உள்ளது. அடுத்ததாக நம்மளுடைய கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள மண்டல ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து ரகங்கள் எல்லாம் விஆர்ஏ அப்படின்னு வெளியிடுறாங்க.
இப்போ நம்ம விஆர்ஐ 8 இந்த ரகம் வந்து 2016ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இந்த வயது பார்த்தோம்னா 105லேருந்து 110 நாட்கள். இதுவும் வந்து இலைப்புள்ளி மற்றும் முக்கியமான நோய்களான துரு நோய்களுக்கும் மிதமான எதிர்ப்புத்திறன் கொண்டது. இரவையில் பண்ணும்போது 2700 கிலோ ஹெக்டருக்கும் மானாவாரியில் 2130 கிலோவும் மகசூல் கொடுக்கக்கூடியது. உடைப்புத்திறனும் நல்ல உடைப்புத்திறன் 70%, மேலும் 49% எண்ணெய் சதவீதம் கொண்டது. பருமனான பருப்புகளை கொண்ட ஒரு ரகமாக இருக்கிறது இந்த விஆர்ஐ 8. அடுத்ததாக விஆர்ஐ 9 இந்த ரகம் வந்து 2022ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இது வயது வந்து 115 நாட்கள். மகசூல் பார்த்தோம்னா 2500 கிலோ வரை மகசூல் கொடுக்கக்கூடியது. எண்ணெய் சதவீதம் ரொம்ப அதிகமாக இருக்குது, 51%, 90% முதிர்ந்த பருப்புகளை கொண்டதாக உள்ளது. அதை விட இன்னொரு முக்கியமான பண்பு பார்த்தோம்னா, சில ரகங்கள் பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை டைமில் மழை வந்துருச்சுன்னா நம்ம அப்படியே முளைச்சிரும் வயல்லையே. இது வந்து அறுவடைக்கு முன் வயலில் வந்து முளைக்காத தன்மையுடைய ரகமாக இருக்கிறது இந்த விஆர்ஐ 9. மேலும் இதை வந்து நம்ம மானாவாரியாக சித்திரை ஆடி பட்டங்களிலும் ஐப்பசியிலும் போடலாம். இரவையாக மார்கழி பட்டத்தில் பயிரிட ஏற்றதாக உள்ளது. 2022ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட இன்னொரு ரகம் விஆர்ஐ 10. இதனோட வயது வந்து 95 நாட்கள், குறைந்த வயதுடையது. கொத்து வகையைச் சேர்ந்த ரகமாக உள்ளது. இதில் வந்து முக்கியமாக இலைப்புள்ளி, துரு நோய்கள், மேலும் தத்துப்பூச்சிகளுக்கு மிதமான எதிர்ப்புத்திறன் கொண்ட ரகமாக உள்ளது. மகசூல் பார்த்தோம்னா 2530 கிலோ ஹெக்டருக்கு. எண்ணெய் சதவீதம் 48 அப்படிங்கிற அளவில் உள்ளது. மேலும் நல்ல முதிர்ச்சியடைந்த கருப்புக்கள் வந்து 90% வரைக்கும் உள்ளதுனால நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியது. இதுவே வந்து மானாவாரி மற்றும் இரவை 2 பருவத்திலையும் பயிர் செய்யலாம். இந்த ரகமே வந்து அறுவடைக்கு முன் வயலில் வந்து முளைக்காத தன்மையுடையது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பவானி சாகர் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து பவானி சாகர் 2 அப்படிங்கிற ரகம் வந்து 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இதுவும் ஒரு குறைந்த வயதுடையது, 105 நாட்கள் வயதுடையது. மேலும் இலைப்புள்ளி மற்றும் துரு நோய்கள் மற்ற ரகங்களைப் போலவே எதிர்ப்புத்திறன் கொண்டதாக உள்ளது. இரவையில் பார்த்தோம்னா 2360 கிலோவும் மானாவரியில் 2220 கிலோவும் மகசூல் கொடுக்கக்கூடியது. இதுவும் ஒரு கொத்து வகையை சார்ந்த ஒரு ரகமாக உள்ளது. அதிக காய்கள் மற்றும் அதிக மகசூல், 70% உடைப்புத்திறனும் எண்ணெய் சத்து 45% உள்ள ஒரு ரகமாக உள்ளது. இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா 100 பருப்பு எடை வந்து 41 கிராம் இருக்கிறனால நல்ல மகசூல் விவசாயிகள் இந்த ரகத்தை பயன்படுத்தி எடுக்கிறாங்க. அடுத்ததாக நம்மளுடைய கோயம்புத்தூரில் உள்ள எண்ணெய் வித்துக்கள் துறையிலிருந்து 2024ஆம் ஆண்டு கோ 8 அப்படிங்கிற ஒரு ரகம் வந்து வெளியிட்டாங்க. இதனோட வயது 115 நாட்கள். இதை வந்து நம்ம கரீஃப்லேயும் பயிரிடலாம், ரபி பருவத்திலையும் பயிரிடலாம். இதனோட எண்ணெய் சதவீதம் பார்த்திங்கன்னா 51%, இதனோட உடைப்புத்திறன் 69% இருக்கிறது. இது வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் துரு நோய் மற்றும் இலைப்புள்ளி நோய்களுக்கு மிதமான எதிர்ப்புத்திறன் கொண்ட ரகமாக இருக்கிறது. கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு நம்மளுடைய செட்டிநாடில் இருக்கிற ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து CTD1 அப்படிங்கிற ஒரு ரகத்தை வெளியிட்டாங்க. 125 நாட்கள் வயதுடையது. இது வந்து வைகாசி பட்டத்துக்கு மிகவும் ஏற்ற ரகமாக உள்ளது. மேலும் வந்து இது வந்து ஒரு கொடி வகையை சார்ந்த ரகம். அதிக காய்கள் மற்றும் மகசூல் திறன் வாய்ந்த ரகமாக இருக்கிறது. நம்ம முன்னால் சொன்ன ரகங்கள் எல்லாமே வந்து கொத்து ரகத்தில் இருக்கும். இது மட்டும் கொடி வகையைச் சேர்ந்த ரகமாக இருக்கிறது. மேலும் வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகம் இந்த ரகம் உள்ளது. மேலும் இலைப்பேன் மற்றும் தத்துப்பூச்சிகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்புத்திறன் கொண்ட ரகமாக மட்டும் இல்லாமல் உடைப்புத்திறன் ஒரு 70.5%, எண்ணெய் வித்து 49% கொண்ட ரகமாக இந்த CTD1 அப்படிங்கிற ரகம் இருக்கிறது. இப்போ அடுத்ததாக வந்து நம்மளோட சூரியகாந்தியில் இதில் வந்து நம்மளுடைய ஆராய்ச்சி வந்து நம்மளுடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற எண்ணெய் வித்துக்கள் துறையில் மட்டும் ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. அதில் நம்ம சூரியகாந்தி பொறுத்தளவுக்கு இப்போ எல்லாமே நம்ம வீரிய ஒட்டு ரகங்கள், அதாவது ஹைப்ரிட்ஸ் தான் நம்ம வெளியிட்டுருக்கோம். அதில் இறுதியாக வந்த 2 ஹைப்ரிட்ஸ் பற்றி பார்ப்போம். 2018ஆம் ஆண்டு KOH3 அப்படிங்கிற ரகம். இதை வந்து நம்ம கரீஃப் பருவத்திலையும் பயிர் பண்ணலாம், ரபிலையும் பயிர் பண்ணலாம். இதை குறிப்பாக பார்த்தா நம்ம ரபியில் அதிகமாக பயிரிடுறாங்க. திருச்சி, கரூர், திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பயிர் பண்ணுறாங்க இந்த ரகத்தை. இதனோட வயது பார்த்திங்கன்னா 90லேருந்து 95 நாட்கள். மகசூல் திறன் 2410 கிலோ ஒரு ஹெக்டருக்கு கரீஃபில் பயிர் பண்ணும்போது, ரபியில் பயிர் பண்ணும்போது 2150 கிலோ வரைக்கும் மகசூல் கொடுக்கக்கூடியது. எண்ணெய் சதவீதம் பார்த்தோம்னா 42% கொடுக்கக்கூடியது. மேலும் இது வந்து ஆல்ரெடி வெளியிட்ட இதுக்கு முன்னே வந்த ரகம் வந்து கோ 2 அப்படிங்கிற ஹைப்ரிட். அதை விட வந்து நல்ல ஒரு மகசூல் திறன் கொண்டதாக இருக்கிறது. மேலும் இதில் வந்து முக்கியமான நோய்கள் சாம்பல் நோய் இருக்குது, அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் இலைப்புள்ளி அப்படிங்கிற நோய் இருக்குது. மேலும் தத்துப்பூச்சிகள் இதுக்கும் வந்து எதிர்ப்புத்திறன் கொண்ட ரகமாக இந்த KOH3 அப்படிங்கிற ஹைப்ரிட் இருக்குது. 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு ஹைப்ரிட் வந்து ஹைப்ரிட் KOH4 நம்மளுடைய சூரியகாந்தி பயிரில். இதனோட வயதும் 90லேருந்து 95 நாட்கள். இதையும் வந்து நம்ம கரீஃப் பருவத்திலையும் பயிர் பண்ணலாம், ரபிலையும் பண்ணலாம்.
கரீஃபில் மகசூல் அதிகமாக எடுக்க முடியும். 2490 கிலோவும், ரபியில் 2180 கிலோ வரைக்கும் மகசூல் கொடுக்கக்கூடியது. இது வந்து நம்ம சொல்கிறது எல்லாமே சராசரி மகசூல் தான். சில இடங்களில் இதை விட அதிகமாகவே விவசாயிகள் வந்து மகசூல் எடுக்கிறாங்க. மேலும் வந்து எண்ணெய் சதவீதமுமே வந்து நம்ம கோகச் 3 அப்படிங்கிற ரக ஹைப்ரிட்டை விட இதில் அதிகமான எண்ணெய் சதவீதம் இருக்குது. இதனோட முக்கியமான பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்மளோட இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் இந்த இலையை சாப்பிட்ற அந்த பூச்சிகளோட தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மேலும் இந்த சாம்பல் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ரகமாகவும், இதனோட எண்ணெய் சதவீதம் பார்த்தோம்னா 42% வரைக்கும் நம்ம எடுக்கலாம். நான் கூறிய பல்வேறு முக்கிய உயர் விளைச்சல் ரகங்களை வந்து விவசாயிகள் வந்து அதை விதைகளை அருகில் உள்ள வேளாண்மை அறிவு நிலையங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் மற்றும் வேளாண் துறையிலையும் பெற்று தங்கள் வயலில் பயிரிட்டு நல்ல மகசூல் பெற்று அவங்களோட வருமானம் பெருகணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அன்பார்ந்த விவசாயிகளே, எண்ணெய் வித்து பயிர்களோட முக்கியத்துவத்தை பார்த்தோம். அதில் இன்னும் நம்ம சிறப்பாக செய்கிறதுக்கான நிறைய ரகங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் இருக்குது. இதை வந்து நம்மளுடைய வேளாண்மை அறிவு நிலையம் மற்றும் நெல்லாராய்ச்சி நிலைய விஞ்ஞானிகள் நம்மளுடைய வானொலி வேளாண்மை பள்ளியில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை உரையாற்ற உள்ளாங்க. இதில் என்னென்ன தலைப்புகளில் பேச போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எண்ணெய் வித்து பயிர்கள் உள்ள முக்கியமான ரகங்கள், மேலும் அதில் எப்படி வந்து நம்ம உர நிர்வாகம் பண்ணுறது, அதில் வந்து களை மேலாண்மை, நீர் நிர்வாகம், பூச்சி மற்றும் நோய் நிர்வாகம், அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள், மதிப்பு கூட்டுதல், எண்ணெய் வித்து பயிர்களின் சந்தை வாய்ப்புகள், மேலும் இந்திய பொருளாதாரத்தில் எண்ணெய் வித்துக்களின் பங்கு, இதெல்லாம் பற்றி விஞ்ஞானிகள் வந்து எடுத்துரைக்க உள்ளாங்க. விவசாயிகள் வந்து கேட்டு அதை வந்து பயன்படுத்தி உங்களுடைய மகசூல் பெருகி வருமானம் பெருகணும் அப்படின்னு வேளாண்மை அறிவு நிலையம் மற்றும் நெல்லாராய்ச்சி நிலையம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளை, எண்ணெய் வித்து பயிர்களின் முக்கியத்துவமும் உயர் விளைச்சல் ரகங்களும் பற்றின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி மற்றும் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்புல அருமையாக சொல்லிட்டாங்க பாரு. ஆமாம், எண்ணெய் வித்து பயிர்களை பற்றி தெளிவாக எடுத்து சொன்னாங்களே. அதிக எண்ணெய் சத்து கொண்டதும் பூச்சி நோய் தாக்குதல்களை தாங்கக்கூடியதாகவும் புது ரகங்கள் இருக்கிறத நல்லா புரிய வச்சிட்டாங்களே. எண்ணெய் வித்து பயிர்களோட தேவையும் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்களே, அதையும் கவனிச்சுக்கிட்டு தானே? ஆமாம் ஆமாம், விவசாயிகள் எண்ணெய் வித்து பயிர்களில் அதிக கவனம் செலுத்தணும்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இது போல வல்லுநர்களோட ஆலோசனைகளை சீராக கடைப்பிடிச்சோம்னா என்னைக்கும் நமக்கு வெற்றி தான். அதுவும் சரிதான். கோழிகளுக்கு சத்தான தீவனம் வாங்கலான்னு வந்தேன். நல்ல பல விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்ற திருப்தியோட கிளம்புறேன். அது சரி, மூட்டை நிறைய பொருட்களை வாங்குவேன்னு நினச்சேன். ஆனால் செல்வி, என்னால் தூக்கிட்டு போகிற அளவுக்கு இப்போ வாங்கிக்கிட்டேன். நாளைக்கு வண்டி பூட்டிட்டு வந்து உன் கடையில் அம்புட்டு பொருளையும் வாங்கிடுறேன். நிலக்கடலை பயிர் செய்வீரே, இதை நேர்த்தி செய்து விதைப்பீரே. நிலக்கடலை பயிர் செய்வீரே, இதை நேர்த்தி செய்து விதைப்பீரே. கடலை விதை விதைக்கும் முன்பு கவனமாக செய்யும் முறை. கடலை விதை விதைக்கும் முன்பு கவனமாக செய்யும் முறை. பல உண்டு கேட்பீரே, பக்குவமாய் பயிர் செய்வீரே. பல உண்டு கேட்பீரே, பக்குவமாய் பயிர் செய்வீரே. நிலக்கடலை பயிர் செய்வீரே, இதை நேர்த்தி செய்து விதைப்பீரே. மானாவாரி கடலைக்கும் மகசூல் அதிகம் வர வழி இருக்கு. மானாவாரி கடலைக்கும் மகசூல் அதிகம் பெற வழி இருக்கு. 4 கிலோ தலைச்சத்து, 4 கிலோ மணிச்சத்து, 18 கிலோ சாம்பல் சத்து, மூன்றும் ஒன்றாய் நீ கலந்து அடியுரம் போட்டு உழுவீரே, அதிக மகசூல் பெறுவீரே. அடியுரம் போட்டு உழுவீரே, அதிக மகசூல் பெறுவீரே. நிலக்கடலை பயிர் செய்வீரே,
இனி தொடர்வது வேளாண் செய்திகள். பட்டு இளம்புழு வளர்ப்பில் அறிவியல்சார் தொழில்நுட்பங்கள். பட்டுப்புழு வளர்ப்பு பொதுவாக இளம்புழு வளர்ப்பு மற்றும் வளர்ந்த புழு வளர்ப்பு என இரு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. வெற்றிகரமான பட்டுப்புழு வளர்ப்பில் இளம்புழு வளர்ப்பு ஒரு முக்கிய அம்சமாகும். பட்டு முட்டை பொரித்ததிலிருந்து 2ஆம் பருவம் முடியும் வரை உள்ள காலம் இளம்புழு வளர்ப்பு என்றழைக்கப்படுகிறது. இளம்புழு வளர்ப்பு மிக குறுகிய கால அளவான 6 to 7 நாட்களே ஆகும். இளம்புழு பருவத்தில் புழுக்களை அதிக கவனத்துடன் ஆரோக்கியமாகவும் சுகாதாரமாகவும் வளர்ப்பது அதிகமான பட்டுக்கூடு உற்பத்திக்கு வழிவகுக்கும். எனவே இளம் புழுக்களை வளர்ப்பதற்கு என்னென்ன முறைகளை கையாள்வதன் மூலம் தரமான மற்றும் அதிக பட்டுக்கூடு உற்பத்தியை பெறலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இளம் புழுக்களுக்கு அதிக வெப்பமும் ஈரப்பதமும் தேவைப்படுவதால் தனி அறையில் இளம் புழுக்களை வளர்ப்பது சாலச் சிறந்தது. மேலும் வளர்ந்த புழு வளர்ப்பு அறையில் ஏதாவது நோய் இருப்பின் அவை இளம் புழுக்களை தாக்காமல் தடுக்க முடியும். இளம்புழு வளர்ப்பு என்பது அறையின் அளவு, தோட்டத்தின் பரப்பளவு மற்றும் இலை உற்பத்தியை அடிப்படையாக கொண்டது. 1 ஏக்கர் வடிகால் வசதி கொண்ட தோட்டத்திற்கு 10 அடி அகலம், 12 அடி நீளத்தில் 120 சதுர அடி கொண்ட அறையில் 250 முதல் 300 முட்டை தொகுதிகளை வளர்க்க முடியும். வளர்ப்பு அறையின் தட்பவெப்பநிலையானது 27 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் 80 முதல் 90% ஈரப்பதமும் இருப்பது இளம்புழுக்களின் ஆரோக்கியமான துரித வளர்ச்சிக்கு மிகவும் ஏற்றது. இளம்புழுக்களுக்கு அதிக ஈரப்பதம் தேவைப்படுவதால் வெப்ப காலங்களில் பஞ்சு போன்ற பொருளை படுக்கையை சுற்றி பயன்படுத்தி ஈரப்பதத்தை அதிகரிக்க செய்யலாம். மழைக்காலங்களில் ஈரப்பதம் அதிகம் இருப்பின் பஞ்சை பயன்படுத்த தேவையில்லை. சுகாதார முறையில் புழுக்களை வளர்ப்பதற்கும் அதிக பட்டுக்கூடு விளைச்சலுக்கும் கிருமி நீக்கம் மிகவும் அவசியமான ஒன்றாகும். சிபாரிசு செய்யப்படும் கிருமி நாசினி கொண்டு சரியான அளவு மற்றும் முறையில் தகுந்த நேரத்தில் கிருமி நீக்கம் செய்யும் பொழுது பட்டுப்புழுவை தாக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சான மற்றும் புரோட்டோசோவா நோய் கிருமிகள் அழிக்கப்படுகின்றன. புழு வளர்ப்புக்கு 3 நாட்களுக்கு முன்பாக வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களை 2% ப்ளீச்சிங் தூள் கரைசலில் முக்கி அதனை எடுத்து வெயிலில் உலர்த்தி பின்னர் பயன்படுத்த வேண்டும். முட்டை வைத்த நாளிலிருந்து 9 முதல் 11 நாட்களில் முட்டைகள் பொரித்துவிடும். முட்டை பொரித்தல் 90 முதல் 95% ஒரே சீராக இருக்க முட்டைகளை இருட்டடைப்பு செய்ய வேண்டும். முட்டை பொரிப்புக்கு 48 மணி நேரம் முன்பு, அதாவது முட்டை முழுவதும் நீல நிறம் அடையும் தருணத்தில் முட்டைகளை அட்டைப்பெட்டி அல்லது மரத்தட்டில் வைத்து அதன் மேல் கருப்பு துணி அல்லது கருப்பு காகிதங்களை கொண்டு மூடி வைக்க வேண்டும். இப்படி வைப்பதால் முட்டை கருவானது சீரான முழு வளர்ச்சி அடையும். முட்டை பொரிக்கும் நாளன்று 1-2 புழுக்கள் வெளிவருவதை கண்டவுடன் கருப்பு துணி அல்லது காகிதத்தை எடுத்துவிட்டு காலை 8 மணி முதல் 9 மணி வரை வெளிச்சத்திற்கு முட்டைகளை உட்படுத்துவதால் 90 முதல் 95% முட்டைகள் 1 அல்லது 2 மணி நேரத்திற்குள் பொரித்துவிடும். இளம்புழு வளர்ப்பில் இலையின் தரம், அளவு, சரியான நேரத்தில் உணவளித்தல் போன்றவற்றில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். புழு வளர்ப்பின் ஆரம்பத்தில் இலைகளை 0.5 சென்டிமீட்டர் முதல் 1 சென்டிமீட்டர் அளவிலும், 2ஆம் பருவத்தின் தொடக்கத்தில் 2 சென்டிமீட்டர் முதல் 2.5 சென்டிமீட்டர் அளவிலும், 2ஆம் பருவத்தின் இறுதியில் 3 சென்டிமீட்டர் முதல் 4 சென்டிமீட்டர் அளவிலும் நறுக்கி கொடுக்க வேண்டும். இளம் நிலை பருவத்தில் காலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை 3 அல்லது 4 முறை உணவளிக்க வேண்டும். வெற்றிகரமான இளம் பட்டுப்புழு வளர்ப்பு என்பது பட்டுப்புழுவின் உணவான மல்பெரி இலையின் தரத்தினை பொறுத்துள்ளது. 4ஆம் மற்றும் 5ஆம் பருவ புழுக்களைப் போலல்லாமல் இளம் புழுக்களுக்கு ஈரப்பதம் நிறைந்த இலைகள் தேவைப்படுகின்றன. இவ்விலைகள் அதிக அளவில் அமினோ அமிலங்கள், கார்போஹைட்ரேட், சர்க்கரை மற்றும் புரத சத்துக்களை கொண்டிருக்க வேண்டும். நுனியிலிருந்து கீழாக உள்ள 2 முதல் 3 இலைகள் மிகுந்த நீருடன் மென்மையாகவும் சத்துள்ளதாகவும் வெளிர் பச்சை நிறத்தில் பொலிவுடன் பளபளப்பாக காணப்படும். இப்படிப்பட்ட தரமான இலைகளை பறித்து சீராக நறுக்கி இளம் புழுக்களுக்கு அளிக்க வேண்டும். முதிர்ந்த மற்றும் மஞ்சள் இலைகளில் சத்துக்கள் மிக குறைவாக இருப்பதால் அவற்றை புழுக்களுக்கு உணவாக அளித்தால் புழுக்களின் வளர்ச்சி குறைவதோடு நோய்கள் ஏற்படுவதற்கும் சாதகமாக இருக்கும். எனவே இது போன்ற இலைகளை தவிர்ப்பது நல்லது. நல்ல சத்துள்ள மிருதுவான இலைகளை உற்பத்தி செய்வது எவ்வளவு முக்கியமோ அதுபோன்று அவ்விலைகள் இளம் புழுக்களுக்கு உணவாகும் வரை வாடாது பாதுகாப்பது முக்கியமாகும். கோடை காலத்தில் அடிக்கடி குறிப்பிட்ட இடைவெளியில் தண்ணீர் தெளிப்பதன் மூலம்
அல்லது இலை தண்டுகளை ஈரமான சணல் பையினால் மூடி வைப்பதன் மூலம் இலைகளின் ஈரப்பதத்தினை பாதுகாக்கலாம். இளம்புழுவின் வளர்ச்சி பெரிதும் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் ஆகியவற்றை பொறுத்துள்ளது. 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை உள்ள வெப்பநிலைதான் இளம்புழுக்களை வளர்க்க சிறந்ததாகும். அதிக வெப்பநிலையில் இலைகள் வாடிவிடுவதால் உணவு உட்கொள்வது குறைந்துவிடும். இதனால் புழுக்களின் வளர்ச்சி பாதிக்கப்படும். எனினும் தேவையான ஈரப்பதத்தை பராமரித்தல், சிறந்த இடைவெளியில் உணவளித்தல் மற்றும் நல்ல காற்றோட்டத்தை அளிப்பதன் மூலம் உயர்ந்த வெப்பநிலையிலும் வெற்றிகரமாக பட்டுப்புழு வளர்ப்பினை மேற்கொள்ளலாம். இளம்புழு வளர்ப்பின் போது ஒரு நாளைக்கு மங்கிய வெளிச்சம் 16 மணி நேரமும் இருட்டு 8 மணி நேரமும் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். பிரகாசமான வெளிச்சம் இருப்பின் புழுவானது மிக நெருக்கமாக இருக்கும். இதனால் நோய்கள் பரவுவது அதிகமாகும். இளம்புழுக்கள் பொரித்ததிலிருந்து ஒவ்வொரு பருவத்திலும் தேவையான படுக்கை அளவு இருந்தால் மட்டுமே புழுக்கள் ஆரோக்கியமாகவும் சீராகவும் வளர்ச்சியடையும். சராசரியாக 100 முட்டை தொகுதிக்கு முதல் 2 பருவத்திற்கு 45 சதுர அடி படுக்கை அளவு தேவைப்படும். இளம்புழுக்கள் வளர வளர உலர்ந்த இலைகளும் புழுக்களின் கழிவும் படுக்கையில் அதிகமாகும். இதனால் பட்டுப்புழுவின் படுக்கையை சுத்தம் செய்தல் அவசியமாகிறது. முதல் பருவத்தில் முதல் தோல் உரிக்கும் முன் ஒரு முறையும், 2ஆம் பருவத்தில் முதல் உணவளித்தலுக்கு பின்னர் ஒரு முறையும், தோல் உரிப்புக்கு முன் ஒரு முறையும் சுத்தம் செய்ய வேண்டும். படுக்கையை சுத்தம் செய்வதற்கான வலைகளை பயன்படுத்த வேண்டும். இளம்புழு முதல் பருவத்தை 3 முதல் 3½ நாட்களிலும், 2ஆம் பருவத்தை 2 முதல் 2½ நாட்களிலும் கடக்கும். 2 பருவத்திற்கும் இடையிலான தோல் உரிப்பு காலம் 18 முதல் 24 மணி நேரமாகும். புழுக்கள் தோல் உரிக்க தொடங்கும் பொழுது மூடியுள்ள மெழுகு தாளையும் நனைந்த பஞ்சு துண்டுகளையும் அகற்றிவிட வேண்டும். தோல் உரிப்பு தொடங்கும் முன் உணவளிப்பதை நிறுத்த வேண்டும். தோல் உரிப்பு சமயத்தில் புழுக்களை தொடவோ தட்டுக்களை இடம் மாற்றம் செய்யவோ கூடாது. தோல் உரிப்பின் போது வறண்ட தட்பவெட்ப நிலை பட்டுப்புழுக்களுக்கு தேவைப்படுகிறது. தோல் உரிப்பிற்கு செல்வதற்கென அறிகுறிகள் ஏற்பட்டவுடன் புழுக்கள் உணவு எடுத்துக்கொள்ளும் அளவை குறைத்துக்கொள்ளும். தோல் உரிப்பில் இருக்கும்போது 90 முதல் 95% புழுக்கள் உணவு உட்கொள்வதை அடியோடு நிறுத்திவிடும். இளம் புழுக்கள் 2வது முறை தோல் உரித்த பிறகு 1 அல்லது 2 முறை உணவளிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. புழுக்களை வெயில் இல்லாத காலை அல்லது மாலை நேரங்களில் எடுத்துச் சென்று விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும். புழுக்கள் விவசாயிகளால் பெறப்பட்ட பிறகு உடனடியாக வளர்ப்பு தட்டுகளுக்கு போதுமான இடைவெளியுடன் மாற்றப்படுதல் அவசியம். இந்த தொழில்நுட்பங்களை முறையாக செம்மையாக கையாளுவதன் மூலம் நோயற்ற இளம்புழுக்களை வளர்த்து அதிக தரமுள்ள பட்டுக்கூடுகளை உற்பத்தி செய்து அதிக லாபத்தினை விவசாயிகள் பெறலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.